தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் அனைவரும் பல நாளாக காத்துட்டு இருந்த வேலை வாய்ப்புகள். அதாவது பார்த்திங்கன்னா கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், லோவர் டிவிஷன் கிளர்க், பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியெல்லாம் வேலை வாய்ப்பு எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா காலியிடங்களும் இப்போ அறிவிச்சிட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ், மேக்ஸிமம் அப்படின்னா எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தனித்தனியாக அது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலை கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இன்டர்வியூலாம் கிடையாது. வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வெறும் 50%, 40% மார்க் வாங்கினா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 35,400 உங்களுக்கான சம்பளம் வழங்குறது தான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸ் இப்போ விட்டால் நாளைக்கு இன்றைக்கி கிடைக்கும்னு தெரியாது. ஸோ உடனுக்குடன் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் அதே லிங்க்கை பின் பண்ணியும் கொடுத்து வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், அப்புறமா போய் அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக செக் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அப்படின்னா 4/3/2024 தான் லாஸ்ட் டேட். ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கன்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400, மேக்ஸிமம் அப்படின்னா 1,12,400. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில், அதாவது 3 வருஷ டிகிரியை எனி டிசிப்ளினில் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியணும், எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30. இது எந்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி. எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிற ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி, ஓசி கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரி, இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த ஏஜ் லிமிட். அடுத்த வேலைவாய்ப்பு எஸ்டிஎன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500, மேக்ஸிமம் 81,100. 12வது பாஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு வயது வரம்பு மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா யூடிசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் கேட்டகிரினா. அதுக்கடுத்தது எல்டிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க். 19,900 63,200 உங்களுக்கு சம்பளம். 12th பாஸ் பண்ணி தான் போதும். டைப் ரைட்டிங்கான நாலேஜ் இருக்கணும். 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான், இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு முழுசாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரி பெண்களாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர்கள், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்ப முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க ரிட்டன் டெஸ்ட் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூலாம் கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவீங்க.
ஸ்கில் டெஸ்ட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா நீங்கள் 50%, 100க்கு 50% மார்க் வாங்கினா போதும். எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர் இவங்களாம் வெறும் 40% மார்க் வாங்கணும். எதுக்குன்னா குவாலிஃபை ஆகிருக்கு. ரிட்டன் டெஸ்ட்லேருந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்கு. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசினா 50% மார்க்ஸ் வாங்கினா போதும். அதே எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர்னா வெறும் 40% மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் இப்போ ஓபிசி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா மேலே நம்ம சொல்லியிருந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி, எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா உங்களோட சர்வீஸ் பீரியட் கூட எக்ஸ்ட்ராவாக 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்லியிருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிஏடிஏ வந்துலாம் ரிட்டன் டெஸ்ட் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓன் காஸ்ட்டில் தான் வரணும், அதுக்கு வந்து தரமாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. இது கம்பல்சரி நிரந்தர வேலை வாய்ப்பு தான், இருந்தாலும் 2 வருஷம் கழிச்சு தான். அது வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியட் ட்ரெயினியாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வேறு ஏதாவது தகவல் வேணால் இதே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகளே, பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இந்த வேலைவாய்ப்புக்கு. மேலே எடுத்துனே உங்களுக்கு டாப்பில் கொடுத்துட்டாங்க லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணங்காட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, உள்ளே வந்தீங்கன்னா 4 தான். ஒன்று பெயர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இது 4 கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறம் லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணி போய்க்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன், இமெயில் ஐடி தெரியும், ஏன்னா பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க், அதாவது அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா புது பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். உள்ளே போய்க்கலாம். மீண்டும் உங்களுக்கு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்கு வந்துடுவீங்க. லாகின் பேஜில் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.